ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 193வது திருநாமா திருப்பெயர் வனவாசாய நமஹா. காட்டில் வசிப்போனுக்கு நமஸ்காரம். இது பகவானுக்கே உரித்ததான விசேஷமான பெயர்னு சொல்லலாம். வன காட்டில் வாச வசிப்பவன். பெரும்பான்மையான சாஸ்தா கோவில்கள் காட்டில் தான் இருக்குது. ஆனால் ஜனப்பெருக்கம் காரணமாக காடுகள்லாம் அழிந்து ஊராக மாறிடுறது சில இடங்களில். அங்கேயும் இருக்கார். ஆரியங்காவுங்கிறதுக்கே ஆரியன் உரையும் காடுன்னு அர்த்தம். விரதலோக பலம் வனவாசினம் ஸ்மிதமுகம் சுரசேவிய பதாம்புஜம் பரமசாஸ்திருபதம் பிரணமாமியகம்னு சாஸ்தா ஸ்துதியானது தெரிவிக்கிறது. நிர்மானுஷ்ய வனாசிரயாய நமகான்னு மனித சஞ்சாரமற்ற காட்டில் வசிக்கிறவராம் பகவான். இதை சாஸ்தா மூலமந்திர திரிசதியானது தெரிவிக்கிறது. வனவாசி ஐயனாருங்கிற பேரோட எட்டி வயல் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சை மாவட்டத்தில் பகவான் இருக்கார். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது. வனதேவன்கிற பேரோட சாஸ்தா கோட்டயம் பக்கத்தில் கேரளாவில் இருக்கார். அங்கே பிரபாதேவி சத்யகன் பகவானுடைய குழந்தை செல்லப்பிள்ளைன்னு சொல்கிறது உண்டு. அவரோடு சேர்ந்து அருள்பாலிக்கிறார். அப்படி இருக்கிற காரணத்தினால வனவாசன் அப்படிங்கிறதான பேர் பகவானுக்கே உரித்ததான பேர். அந்த வனங்களில் பகவான் வசிக்கிறாராம். இப்படி ஒரு வனங்களில் வசிக்கிறதையும் காட்டில் மிருகங்களை வேட்டையாடுறதையும் வச்சு தான் ஆதிசங்கர பகவத்பாதர்கள் சிவானந்த லஹரிலையும் இதே அர்த்தத்தோட ஒரு ஸ்லோகமும், அதே மாதிரி சிவ பாதாதிகேசாந்த ஸ்தோத்திரத்தில் கிராத சாஸ்தாவை ஸ்துதிச்சும் ஒரு வனம்னு சொல்லி சொன்னால் எக்கச்சக்கமான கோர மிருகங்கள் இருக்கும், அடர்ந்த காடாக இருக்கும். என்னுடைய இந்த ஹிருதயம்னு சொல்லக்கூடியதான மனசுக்குள்ளே எக்கச்சக்கமான கோர மிருகங்கள், அதாவது காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கிறதான 6 பகைவர்கள் அநேகமாக நிறைய இருக்கிறதா இருக்குது. நீர் என்னுடைய இந்த ஹிருதயத்துக்குள்ளே வந்து வேட்டையாடினா உமக்கும் காரியமாகும், எமக்கும் காரியமாகும், அடியேனுக்கும் ஆகும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு தெரிவிக்கிறார். அதனால் காட்டில் வசிப்பவர்னு பகவானுக்கு விசேஷமான இந்த திருப்பெயரானது தெரிவிக்கிறது. நமக்கெல்லாம் மூல பிராணனான க்ஷேத்திரமாகவும் பகவான் விசேஷ ராஜதானியாக இருக்கக்கூடியதான சபரிகிரியும் காடு தானே. அதில் தானே பகவான் இருக்கார். அச்சங்கோவில்லையும் காடில் தான் இருக்கார். இந்த காட்டில் பகவான் விசேஷமாக இருந்து நம்ம எல்லாரையும் ஈர்க்கிறார். அதனால் நாமெல்லாம் அவர்கிட்ட எங்கே இருந்தாலும் தரிசனம் பண்ணுறோம். ஆனால் அந்த காட்டில் போய் பகவான் இருக்கிறதும் நதி மலை இதோடு இருக்கக்கூடியதான ஒரு ரம்யமே அந்த இதை உணர்ந்தவர்களுக்கு அதனுடைய மகிமை புரியும். அதனால் காட்டில் வசிப்பவர்னு சொல்லி சொன்னால் ஏதோ எங்கேயோ இருக்கிறவருங்கிற அர்த்தத்தில் இல்லை. ரம்யமான அழகான வனங்களில் வசிப்பவர். அவர் எங்கே இருக்காரோ அங்கே அதெல்லாம் தானாக வந்து சேர்ந்து விடுறது. அப்படி இருக்கக்கூடியதான சாஸ்தாவுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.